राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। खुशिया இருக்கு. இன்னொரு 20 நாள் சகமாக நம்முடைய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராம ஜன்ம பூமியில அழகான ராம்லல்லாவினுடைய கோவில் கும்பாபிஷேகம். அது நமக்கு பரமபாகியம். சுவாமி சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம். சுவாமி சமர்த்த ராமதாசர் அவருடைய காலகட்டங்கள்ல பாரத தேசம் இருந்த நிலைமைய எழுதி வச்சிருக்கார். மராட்டி பாஷையில டீடைல்டா எழுதி வச்சிருக்கார். முக்கியமா இந்த தேசம் எப்படி இருந்தது. சமர்த்த ராமதாசருடைய காலத்துல நிறைய பஞ்சம் இருந்தது. எப்பொழுதுமே ஆட்சியாளர்கள் மோசமா இருந்தா பஞ்சம், இல்லாட்டி இயற்கை சீற்றம், அதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் நிறைய வரும் அப்படின்னு காண கிடைக்கிறது. பாகவதத்திலே பார்க்கலாம். பிருத்து மகா சக்கரவர்த்தி வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வேணன் இவர்கள்லாம் துஷ்டராஜ்யம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாமே பூமி தேவி தனக்குள்ளேயே அடக்கினுட்டா, வெளியில எதுவும் கிடைக்கல அப்படின்னு இருக்கு. எல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஔஷதிகள், அதாவது பூமியில விதைச்சு உழுதம்னா பல மடங்கா பெருகும் இல்லையா. அது பூமாதேவியினுடைய விசேஷ குணம். ஒன்று பலவாக பெருகும். ஒரு மாங்கொட்டைய நட்டோம் அப்படின்னா அதிலிருந்து மரம் வந்து பல ஆயிரக்கணக்கான மாம்பழங்கள் கிடைக்கும். ஒரு தென்னம்பிள்ளை, அதாவது ஒரு தேங்காயிலிருந்து வரக்கூடிய தென்னங்கன்ற வச்சோம்னா அதிலிருந்து பல ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் கிடைக்கும். ஒரு நெல்லு விதைச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நெல்லு நாத்து அது பெருசாகி அந்த ஒரு செடியிலிருந்து நிறைய நெற்கதிர்கள் நமக்கு கிடைக்கும். இது இயற்கையின் நியதி. எப்பவுமே தர்மப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். நம்ம தேசம் இன்னைக்குமே தர்மத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கும். அதனாலதான் நம்முடையதுக்கு சனாதன தர்மம் அப்படின்னு பெயர். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதः. தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது. தர்மத்தை அழிக்கணும்னு நினைப்பவர்கள் தான் அழிவார்களே ஒழிய தர்மம் நிலையானது. ஆனா அசுராளுக்கு எப்பொழுதுமே பிடிபடாது. அவளுக்கு தர்மம் எல்லாம் முக்கியம் இல்லை, தங்களுடைய சுகம்தான் முக்கியம். இது நம்முடைய இதிகாச புராணங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இந்த இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் இவாள்லாம் தபஸ் பண்ணுவா, பெரிய பலம் எல்லாம் கிடைக்கும். ஆனா தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்துக்கு போயிடுவா. ராவணன் இவா எல்லாருமே கடைசியில தர்மம் நிலைச்சு நின்றிடும். அவர்கள் எந்த அதர்மத்தை பண்ணார்களோ அந்த அதர்மமே அவர்களை அழிச்சிடும். அப்ப தர்ம பரிபாலனம் பண்ணலாம். இப்ப பிருத்து மகா சக்கரவர்த்தி வரத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஆயிடுறது. ஜனங்கள்லாம் பசி பட்டினி பஞ்சம்னு புலம்பிண்டு கிடக்கிற. அப்புறம் தான் பிருத்து மகா சக்கரவர்த்தி அவதாரம் பண்றார். அவர் பகவத் அவதாரம் அப்படின்னு தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றாரு. அந்த பிருத்து மகா சக்கரவர்த்தி பூமாதேவிய பூமியை தன்னுடைய மகளாக ஏற்பதனாலதான் அவளுக்கு பிருத்வி
அப்படின்னு ஒரு திருநாமம் காண கிடைக்கிறது. பிருத்தமகா சக்கரவர்த்தி தான் இழந்த பல அழகான ஔஷதிகள், மருந்துகள், மூலிகைகள் எல்லாத்தையும் திரும்பவும் உலகத்துக்கு கொடுக்கும்படியா தர்ம பரிபாலனம் பண்றார். அப்ப தர்மம் ரொம்ப அவசியம். ஆனா முகலாய கூட்டத்துக்கு தர்மம்னா கிலோ என்ன விலை? அன்றும் இன்றும் என்றும். பாகிஸ்தான் பார்க்கறல, ஆப்கானிஸ்தான் பார்க்கறல, சுயநலம் ஒன்றுதான் அவளுக்கு தர்மம். அப்பாவையை கொண்டு ஜெயில போடுவா, அண்ணனை கொல்லுவா, தம்பியை கொல்லுவா, யாரை பத்தியும் கவலை இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல தன் பலத்தை பிரயோகப்படுத்தி எல்லாரையும் ஆக்கிரமிக்கணும், அவ்வளவுதான். அவளுக்கு மற்றதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது. நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கா. இன்னைக்கெல்லாம் அவர்களுடைய அடையாளம் கூட தெரியாம போயாச்சு. ஆனா சனாதன தர்மம் சாஸ்வதமா இருக்கு. ஒரு பக்கம் பஞ்சம், இதெல்லாம் இந்த அதர்ம ராஜ்யத்தினால், ராஜ்ய பரிபாலனத்தினால். இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஒரே ஆசை, பேராசை, மக்களை பத்தி கவலை இல்லை, நிறைய வரி வசூல் பண்ணணும், விதவிதமா பெண்களை அனுபவிக்கணும், குடியும் கும்மாளம் அடிக்கணும், இவ்வளவே அவளுக்கு. யாரா எதிர்த்து பேசினா அவளை அடிக்கணும், உதைக்கணும், தோலை. நிஜமாவே அவள் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தா. ஜனங்களை தோலை உரிக்கிறது, அப்புறம் அந்த ரணகாயம் பண்றது, அப்புறமா கொதிக்க கொதிக்க கல்லெல்லாம் காய்ச்சி அது மேல நிக்க வைக்கிறது. நீங்க சீக்கியர்களுடைய விஷயங்கள்லாம் படிச்சதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இவ்வளவு படாத பாடுபட்டிருக்கார்கள் அப்படின்னு அவர்கள்லாம். அதெல்லாம் தாண்டிதான் சீக்கியர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க இன்னைக்கும். அதனால்தான் சிங்கம் போல அவர்கள் ஜெயிச்சவர்கள். கஷ்டங்கள் எல்லாம் துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் எழும்பி வந்தவர்கள். அதனாலே சிங் அப்படின்னு, சிங்கங்கடா சிங்கம்ட அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி சிங்கங்களாக வந்தவர்கள் தான் சீக்கியர். அதனால அவர்களாம் சிங் அப்படின்னு கூட ஒரு சர்நேம், பட்டப்பெயர் மாதிரி வந்திருக்கு. நிஜமாவே இந்த குஷ்வந்த் சிங்ன்ற அறப்பைத்தியம் எழுதின மாதிரி சிங் எல்லாம் முட்டாள்கள்லாம் கிடையாது. நீங்க எந்த சிங்கினுடைய குடும்பத்துல வேணா போய் பாருங்க, யாரோ ஒருத்தர் இந்த தேசத்தினுடைய மிலிட்ரி இல்லாட்டி நேவி இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் இல்லை ஏதான ஒன்றுல இருப்பா. குடும்பத்தை மாற்றி 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 அவளுக்குலாம் அது மிலிட்ரிக்கு போனாதான் மரியாதை அவளுக்குலாம். அப்பதான் பொண்ணு கூட கிடைக்கும், அப்பதான் கல்யாணமே ஆகும். அந்த மாதிரி தான் அவர்களுடைய மனோபலம், புத்தி பலம், தேக பலம். அவ வளர்றதே அப்படிதான் வளருவா, தேசத்திற்காக அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய உண்டு. படாத பாடுபடுத்துவார்கள். கையை காலை வெட்டி போடுவா, விரலை வெட்டுவா, நகத்தை சத்தப்பா, நகத்தை பிடுங்கிடுவா. அப்புறம் கேட்க ஒரு லெவலுக்கு மேலே ஒன்றும் கேட்க கூட முடியாது. தெரியும் எனக்கு, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. கர்ப்பவதி பெண்ணை கற்பழிப்பார்கள். நடு ரோட்ல யாராவது கண்ணாபின்னு சவுக்கால் அடிச்சு, சாட்டையால் அடிச்சு தோலை பிச்சு கட்டி தொங்க விடுவா. மிருகங்கள் இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ள தூக்கி வாழை போட்டுடுவா. அந்த மிருகங்கள் ஏற்கனவே பசியில இருக்கும். அதனால கிருஷ்ணனை அழிக்கிறதுக்காக குவலையா பீடம், யானை எல்லாம் தயார் பண்ணான் இல்லையா கம்சன். ஸோ எல்லாமே எப்படி கம்சன் கண்ணன் அழிப்பதற்காக விதவிதமான அசுரர்கள் அனுப்பினானோ அந்த மாதிரி இந்த சுல்தான்ஸ் கூட்டம் எல்லாம் பயங்கரமா நிறைய பேர் நீங்க பார்த்தாலும் அப்படிதான் இருப்பானுங்க. இந்த கஜினி, அப்புறம் கோரி, இவ எல்லாருமே எல்லாம் அரக்கிருக்கணுங்க. இந்த மாதிரிதான் பண்ணுவானுங்க. அதை வச்சு ஜனங்களை மென்டலி சிக்காக்குறது. ஒரு நாளை போல கொலை, அடி, தடி, ரத்தம் அப்படி வேண்டப்படும். அப்படி மனசு அப்படி ஒரு பயம் பயம் இல்லை, ஒரு அடப்போய அப்படி விட்டு போயிடும். அவர்கள் அண்டி பிழைப்பவர்கள் மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும். மற்றவாளெல்லாம் கிழிச்சு எடுத்துருவா. கோவிலில் பூஜை பண்றவாளை படாத பாடுபடுத்துவா, எவ்வளவு முடியுமோ டார்ச்சர் பண்ணுவா. கோவிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய மத சின்னங்கள், நெத்தியில ஒரு சந்தனம் வைக்கணும், ஒரு திருமண் வைக்கணும், ஒரு விபூதி இட்டுக்கணும்னா கூட அதுக்கெல்லாம் வரி கட்டி இருக்கும்.
இதெல்லாம் தான் நம்ம சரித்திரத்தை சொல்ல வேண்டியது. சொல்லப்படாமல் மறைக்கப்பட்ட விஷயங்கள். மறைச்சிட்டு முட்டா பெயர்கள் தாஜ்மஹாலை பத்தி பெருசா கிறுக்குத்தனமா எழுதி வச்சிருக்காங்க. மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். ராம ஜன்ம பூமியினுடைய ராமனுடைய பட்டாபிஷேகமாகட்டும், சகலத்தையும் மாற்றுவோம். மாற்றம் பலவிதமா நடந்துருக்கு, இன்னும் வரப்போகிறது, இன்னும் இன்னும் இன்னும். இது ஹிந்துஸ்தானம். விட்டது எல்லாம், இழந்தது எல்லாம் மீண்டும் 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 புனரமைப்பு செய்தே தீருவோம். நம்முடைய மூதாதையர்கள் பண்ண தபசுக்கு நிச்சயமாக நம்முடைய காலத்துல மிகப்பெரிய எழுச்சியும் மாற்றமும் புத்துணர்ச்சியும் வந்தே தீரும். கிருஷ்ணா ஹரி பிரபு. அப்ப எல்லாமே எழுதி வச்சிருக்கார் சமர்த்த ராமதாசர். நம்ம நிறைய மகாத்மாக்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதி வச்சிருக்கார். பெண்களை படுத்தின பாடு, குழந்தைகள், பெண்கள் அப்படின்னா அந்த பணத்தை கூட அவ்வளவுதான் நான் சொல்லணும். பெண் பிணம்னு இல்லை, பெண் பெண் அந்த உடம்பு அவ்வளவுதான். அதுக்கு உசு இருக்கா அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை அவசியமே இல்லை. வாழ்க்கை பெண்ணை பொறுத்த வரைக்கும் உடல் சுகம் மட்டும்தான் அவளுக்கான விதிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு அபிப்பிராயம். இப்படிப்பட்ட கூட்டத்தெல்லாம் எம்மதமும் சம்மதம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவ்வளவு முட்டாள்தனம். மாறணும், எல்லாமே மாறணும். மாற்றம் வந்தே தீரும். மாற்றம் வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் ஜனங்களுடைய பசி, ஜனங்களுடைய மனசுல அப்படி பலகீனம், ராஜாக்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தாது. ஸோ ஒரு லெவலுக்கு மேல ஜனங்கள் இப்படி வாழ பழக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வீட்டில் சொன்னோம்னா சூழ்நிலை கைதிகள் அப்படின்ற மனசுக்கு போயிட்டார். எல்லாம் மாறாது. அப்புறம் இல்லாட்டி மூட நம்பிக்கை, இந்த பலி கொடுத்தா நடக்கும், அந்த நிறைய மூட நம்பிக்கைகள் உட்காந்துடும். நிறைய பார்க்கலாம் நீங்க இன்னைக்கும். இந்த காலடி மண் எடுத்து சூன்யம் வைக்கிறேன், பில்லி சூன்யம் வைக்கிறேன், என்னமெல்லாம் உண்டு பாருங்க. 199% பொய். அதுக்கப்புறமா இதை நம்புறேன் அதை நம்புறேன்னு சொல்லிட்டு அது மூட நம்பிக்கைகள். நியாயமான பகவத் நம்பிக்கை இல்லை. பிரகலாதன் போல, துருவன் போல எல்லாம் இல்லை. அப்படி ஒரு மூட நம்பிக்கையில காலம் ஓட்டின்னு இருக்கா. ஸோ இது எல்லாமே சமர்த்த ராமதாசர் இப்படி எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து எழுதி வைக்கிறார். ஒரு ஒவ்வொரு ஊரா அவர் பயணிக்கும் பொழுது பலவிதமான சீதோஷ்ணம், வெதர் கண்டிஷன் எல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறார். ஹிமாலயாஸ் அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம். ஒண்ணுமே கிடையாது, நம்ம என்ன பெருசா பண்றோம், ஹிமாலயத்திற்கு முன் நாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பெரிய அபிப்பிராயம் வர ஹிமாலயத்திலிருந்து குதிக்கிறார். ராமன் வந்தான், காப்பாத்திட்டான், கோச்சுக்கிறான். சமர்த்த ராமதாசர் ராமனுடைய திருவடிகளில் விழுந்து கதறி மன்னிச்சுடுறாமா, நான் பண்ணது தப்பு, நீ சொன்ன கர்மாவை பண்ண. சத்தியமா தற்கொலை அந்த எண்ணமே கிடையாது ராமா. ஆனா நான் என்ன பெருசா பண்ண போறேன்னு பாரு, நீ பெருசா பண்ணல, உன்னை கொண்டு நான் செய்கிறேன். புரிஞ்சதா? நீ பெருசாவும் பண்ணல, சிறுசாவும் பண்ணல, உன் உடலை கொண்டு உன்னை கொண்டு நான் பண்ணிக்கிறேன். நான் எஜமானன், நீ தாசன். ஞாபகம் இருக்கட்டும். நான் ராமன், நீ ராமதாசன். இது மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. பகவான் ஒரு இடம் சொல்றான், நான் கிருஷ்ணன், நீ கிருஷ்ணதாசன். நான் ராமன், நீ ராமதாசி. நான் கிருஷ்ணன், நீ கிருஷ்ணதாசி. இது நல்லா மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு பெருமையோ அகம்பாமோ வர்ற அப்பொழுதெல்லாம் நான் தாசன், பகவானுடைய தாசி, அசுல்க தாசிகா. கோபிகள் சொல்வான், சம்பளம் இல்லாத வேலைக்காரிகள். சம்பளம் எப்படி? கிருஷ்ணன் சம்பளம் இதோட வரணும் கிடைக்கும். கிருஷ்ணனே சம்பளம், அப்புறம் என்ன தனியாக வைக்கணுமா? என்ஜாய் பண்ணுவோம். சரியா? அப்போ பகவான் அவர் சமாதானப்படுத்துறான். அவன் வனவாசம் போகும்பொழுது கழுத்துல ஒரு மாலை போட்டு இருந்திருக்கான். அந்த மாலையை அவர் கழுத்துல போடுறான். எந்த மர உரிய பகவான் வனவாசத்துல உடுத்தின்று இருந்தானோ அதை சமர்த்த ராமதாசருக்கு கொடுக்கிறான். சூப்பர்ல? தெரியல, அதெல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல, தேடின்னு இருக்கேன், பார்ப்போம். இருந்தா பகவானே காட்டி கொடுப்பான். நம்ம பாடுக்கு தேடுதல் நம் வேலை, காட்டி கொடுத்தல் அவன் வேலை.
பிரார்த்திப்பது நம் வேலை, அருள் செய்வது அவனுடைய வேலை, முயற்சி செய்வது நம் வேலை, அனுகிரகிக்கிறது அதற்கான பலன் கொடுப்பது அவன் வேலை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவன் வேலையை அவன் நன்னா பார்ப்பான், கவலையே வேண்டாம். அதை தூங்குறோம், அடுத்த நாள் காதால பொழுது விடியறத, சூரியோதயம் முதற்கொண்டு எல்லாம் நடக்கிறது இல்லை. விடுங்க, அவன் பார்த்து வரலாம், நீங்க பாருங்க, உங்க வேலையை பாருங்க, புலம்பாம பாருங்க. புரிஞ்சுதா? அழகா கொடுக்கிறான். நிறைய நாமஜபம் பண்ணு, ஜனங்களுக்கு மனோபலம், புத்தி பலம், தேக பலம், ஆன்ம பலம், எல்லா பலமும் கொடுன்னு சொல்லிட்டான். கேட்டுக்க, இனி நிச்சயமா இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன்றாமா அப்படின்னு சொல்ற. ராமன் தட்டி கொடுத்துட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு கிளம்புறான். ஸோ சமர்த்த ராமதாசா ஹிமாலயத்துல இப்படி டிராவல் பண்றார். பத்ரிகாசிரமம், கேதார்நாத், இப்படி எல்லாம் போல. ஸோ மேலே போக 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 இன்னும் குளிர் அதிகமாகும். நல்ல ரஃப் கண்டிஷன்ஸ். அதாவது இன்னொரு பக்கம் பயங்கர வெயிலும் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த குப்த காசி, உத்தர் காசி, இங்கெல்லாமே பயங்கர ருத்ரப்பிரயாகை, இங்கெல்லாமே நல்ல வெயில் இருக்கும். மத்தியானத்துல சுட்டு புசிக்கிடும். இந்த ஜூன் மாசம்லாம் போனோம்னா அப்படிவே இருக்கும். டிசம்பர்ல நான் போனதில்லை, மார்ச் அந்த போயிருக்கேன். அப்ப பெரிய வெயில் இல்லை, பெரிய குளிரும் இல்லை மார்ச்ல. பட் ஜூன்ல நான் போயிருக்கேன். குப்த காசில மத்தியானத்துலாம் சுட்டு புசிக்கிடும். மழை தான், இமயமலை தான். ராத்திரி சிலனாயிடும் சமயத்துல. சில இடங்கள்ல அப்படிதான் இருக்கும். திருமலை திருப்பதி மேல சில்லுன்னு இருக்கும், கீழே திருப்பதி இருக்கு இல்லையா, திருச்சானூர், அங்க சுட்டு பசுக்கிடும். மேபி டிசம்பர் ஜனவரில செல்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஒருபடி சுத்தின்னு இருக்கா. ராம நாம ஜபம் உண்டுதான் அவருக்கு. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. இப்படி ஜபிச்சுட்டே பயந்திருக்கார். ஒரு இடத்துல அவருக்கு ஆஞ்சநேய மூர்த்தியுடைய தரிசனம் கிடைக்கிறது. ஒருவேளை ஹனுமான் சட்டியா இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. ஏன்னா பத்ரிகாசம் போற வழியில் இருக்கக்கூடிய ஹனுமான் சட்டி, அங்கதான் பீமனும் ஹனுமானும் சந்தித்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ பீமனும் வாயுனுடைய அவதாரம், இவரும் ஹனுமானுடைய அவதாரம்ன்றதுனால ஹனுமான் சட்டியில மீட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு இருக்கு. தேடி பார்க்கணும், எங்கேயாவது ஹனுமான் தான் காட்டி கொடுக்கணும். ஹனுமானை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அவர் திருவடிகளில் விழுறார், சேவிக்கிறார், ஆனந்தத்துல திளைக்கிறார். அப்ப ஹனுமான் அவர் ஆசீர்வாதம் பண்றார். அவருக்கு ஒரு வல்கலம் கொடுக்கிறார். அதாவது மரப்பட்டை, இலைகள், இதனாலே ஆன ஒரு வஸ்திரம். நம்ம வர்க்கலா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு 1-2 மணிக்குள்ள டிராவல் பண்ணா வர்க்கலா அப்படின்னு அபிமான ஸ்தலம். வர்க்கலா ஜனார்தன சுவாமி, ஜனார்தன சுவாமியுடைய இடம் ரொம்ப அழகா இருக்கு. வர்க்கலா பீச் பக்கத்துல ஒரு சின்ன மலை மேல சுவாமி நின்ற திருக்கோலத்துல காட்சி கொடுப்பார். அந்த இடம் நாரதருடைய வல்கலம், அவருடைய மேல இருக்கக்கூடிய அந்த அங்கவஸ்திரம் கீழே விழுந்த இடம், அதனாலே இருக்க வல்கலா வர்க்கலா அப்படின்னு பெயர் சொல்லுவார். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருக்கு ஆஞ்சநேய மூர்த்தி ஒரு வல்கலம் கொடுக்கிறார். அந்த ஒரு அங்கவஸ்திரம் போல நேச்சுரல் இது மர உரி, மரப்பட்டை, இலைகள் இதெல்லாம் கொண்டு தயாரிக்கப்பட்டது. சமர்த்த ராமதாசர் அதை வாங்கிக்கிறார். ஆஞ்சநேய மூர்த்தி ஆசீர்வாதம் பண்றார். ஏன்னா அந்த ரஃப் வெதர் கண்டிஷன்ஸை
தாங்கிறதுக்கு நிஜமாவே உடம்பு செம்ம திடகாத்திரமா இருக்கணும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதனால ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு கூட ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு கோயம்புத்தூர் டாக்டர், அதுக்கு ஒரு பேர் மறந்து போயிடுது. நல்ல வயசானவர், எப்பொழுதுமே இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டை பற்றி நிறைய சொல்வார். அதில் அவர் சொல்கிறார், 1 மணி நேரம் உடம்புக்கு குடியா அப்படின்றார். உடம்பு சொல்லுதான், டேய் 1 மணி நேரம் எனக்கு கொடுத்தா அப்படின்னு மனுஷன் திரும்பி கேட்குறாங்க. உடனே அது சொல்கிறதான், 23 மணி நேரம் நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்றதான். ரொம்ப அழகாக இருந்தது நிஜமாவே. 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடலுக்காக கொடுத்தீங்கன்னா செலவு இல்லை. அது மீதி 23 மணி நேரம் உங்களை நல்லா வச்சுக்கும். உங்க உடம்புக்கு நீங்க தான் மரியாதை கொடுக்கணும், விலை கொடுக்கணும். 23 மணி நேரம் அது பார்த்துக்கிறதா. 1 மணி நேரம் ஒர்க் அவுட், ஒரு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாமா? அவ்வளோ பண்ணுங்க. வேற என்ன பெரிய கழட்டுற வேலை இருக்கு உங்களுக்கு? மொபைல் பார்க்க துப்பு இருக்கு, டிவி பார்க்க முடியும், வெட்டி கதை பேச முடியும், ஃபோனில் பேச முடியும், ரீல்ஸ் பார்க்க முடியும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட முடியும், ஃபேஸ்புக் பார்க்க முடியும், யூடியூப் பார்க்க முடியும். யூடியூப்ல உட்காந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் எத்தையோ ஒரு சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ஒரு ரெசிபி பார்க்க வேண்டாம், இல்லை வேணும். ரெசிபி பார்க்க முடியும், ஊர்கதையெல்லாம் பேச முடியும், உட்காந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இதையும் திங்க முடியும். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். உடம்புக்கு நேரம் இல்லை. அப்புறம் என்ன செய்ய போறோம்? அப்புறம் வாழ்ந்து என்ன பேர்? தண்டம், அவ்வளவுதான். தண்டம்ன்ற பேர் வேண்டாம். உடம்ப மரியாதையா நடத்துங்க. ஒரு மொபைலை விட விலை ஜாஸ்தி உங்க உடம்பு, ஒரு ஏசியை விட விலை ஜாஸ்தி உங்க உடம்பு. ஹெல்த்தியா இருந்தாலும்னா 90 வயசுல விட தைரியமா என் கூட யாத்திரைக்கலாம், தைரியமா நான் அழிச்சுட்டு போவேன். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹெல்த். சமர்த்த ராமதாஸ் அந்த இமயமலையிலும் விடாமல் நடைப்பயிற்சி செய்தார். விடாமல் நடப்பார், நல்லா நடப்பார், வேக வேகமா நடப்பார். நன்னா சூரிய நமஸ்காரம் பண்றார், நன்னா தண்டால் எடுக்கிறார். அவருடைய எக்ஸசைஸ் என்ன உண்டு, பர்ஃபெக்டா பஸ்தி எடுக்கிறது எல்லாம் ஜோரா பண்றார். அப்படி ஃபிட் இனஃப். ஸோ அதுக்கப்புறமா கேதார்நாத், அதுக்கப்புறமா அங்கிருந்து நேர மானசரோவர், கைலாஷ் எல்லாம் டிராவல் பண்றார். அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. செருப்பு கூட போடாம டிராவல் பண்ணியிருக்கார். பாதுகை கூட இல்லையா. முடியுமான்னா முடிஞ்சது. மனோபலம். சோ ராமன் மரபுரி கொடுத்தான், ஆஞ்சநேயர் வல்கலம் கொடுத்தார். சமர்த்த ராமதாசர் யாத்திரையில தேசத்தை பார்த்ததெல்லாம் எழுதி வச்சார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஜெய் போலோ सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्णा.